ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் நடித்த தீபக் நம்ம எல்லாரோட ஃபேவரேட்டான ஹீரோ. தமிழ் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம எல்லாரோட மனசையும் இடம் பிடிச்ச ஒரு ஹீரோ. 6 o'clock டைம் ஸ்லாட்லேயும் 4+ டிஆர்பி வாங்க முடியும் அப்படின்னு ஒரு சாதனையை வகுத்த சீரியல் அப்படின்னா அது நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கு மட்டுமே இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல். இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்காங்களே, புது சீரியல் எப்போ அப்படின்ற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இருக்கும். எஸ், நம்மளோட தீபக், அதாவது தமிழ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா தமிழும் சரஸ்வதியும் சீரியலில், அவரோட புது ப்ராஜெக்டை பற்றின ஒரு அப்டேட், அஃபீஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. மறுபடியும் இவரை வந்து நம்ம வெள்ளித்திரையில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. நேத்திக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. வாட்ச் அவுட் ஃபார் திஸ் ஸ்பேஸ் டுமாரோ, சம்திங் நியூ கம்மிங் அப் 10 AM அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே யோசிச்சிட்டே இருந்தேன். பார்த்தா அதுக்கான அஃபிஷியலான ஒரு போஸ்ட் வந்துருச்சு. அவர் வந்து மூவி ஒன்று பண்ணுறாரு, பேயால் கண்டம் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி அவர் மூவி பண்ணியிருக்காரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது மறுபடியும் சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு மறுபடியும் மூவி பண்ணுறதுக்கு போகிறாரு. இந்த மூவியில் இவருக்கு பேரா யார் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட தனலக்ஷ்மி, பிக் பாஸ் ஃபேமஸ் தனலக்ஷ்மி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பண்ணுறாங்க. பிக் பாஸில் போய் ரொம்பவே ஒரு நல்ல பேரோட தான் வெளியில் வந்தாங்க. எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் ஆயிட்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கறது அப்படின்ற ஒரு வழிமுறையை வகுத்து எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு நடிகை நம்மளோட தனலக்ஷ்மி. இவங்க தான் அப்கமிங் அந்த பேயால் கண்டம் மூவியில் நம்மளோட தீபக்கோட பேர் பண்ண போகிறாங்க போல இருக்கு. டைட்டில் பார்க்கும்போதே தெரியுது ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லி. நம்ம தீபக்கு இது ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திக்கிறேன். கண்டிப்பாக தனலக்ஷ்மிக்கும் இது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்.